இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். இதன் பின்னணியில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருப்பதாக சிபிஐயில் தாவேகாவினர் புகார் அளித்தனர். டெல்லி சிபிஐ ஆபீஸில் செந்தில் பாலாஜி நேற்று ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த சம்மனை செந்தில் பாலாஜியோ அவரது அலுவலக ஊழியர்களோ பெறவில்லை. செந்தில் பாலாஜிக்கு இமெயில் மூலமும் சம்மன் அனுப்பப்பட்டது. அதற்கும் செந்தில் பாலாஜி தரப்பில் பதிலளிக்கப்படவில்லை. சம்மனை ஏற்று விசாரணைக்கும் ஆஜராகவில்லை. மீண்டும் சம்மன் அனுப்ப சிபிஐ அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியானது. மௌனம் காத்த செந்தில் பாலாஜி இன்று சம்மன் வந்துள்ளது என சோசியல் மீடியாவில் பதிவிட்டுள்ளார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ சம்மன் அனுப்பியது குறித்து முன்னுக்கு பின் முரணாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேரில் வந்து விளக்கமளிக்குமாறு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. மார்ச் 17 அவர்களது கேள்விகளுக்கு உரிய விளக்கங்களை அளிக்க உள்ளேன் என கூறியுள்ளார்.